கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். சில மோசமான ஆட்களை பார்க்கும்போது, சில அநியாயம் பிடிச்ச தலைவர்களை, அரசியல்வாதிகளை, சில கொடூரமான காரியங்களை செய்கிற மக்களை, மனிதர்களை பார்க்கும்போது, தெய்வ பக்தி நிறைந்த மனுஷனுக்கு, விசுவாசிக்கு ஜென்ரலா காமனா ஒரு தாட் வரும். என்னது? ஜென்ரலா பொதுவா ஒரு சிந்தை, ஒரு எண்ணம் உண்டாகும். அது வரும். வேற ஏதாவது வருமா? கடவுள் இருக்குன்னு நம்புறவங்க, ஆழமா நம்புறவங்க, தெய்வம் இருக்கிறான்ட்டு, ஏன் இவனை எல்லாம் விட்டு வச்சிருக்கிறாரு? இவ்வளவு அராஜகம் பண்றான், இவ்வளவு ஆட்டம் ஆடுறான், இவ்வளவு அடக்கி ஆள்றான், இவ்வளவு அராஜகம் பண்றான், இஷ்டத்துக்கு முடிவு எடுக்கிறான், இவனை ஏன் இன்னும் ஆண்டு வச்சிருக்கிறாரு, விட்டு வச்சிருக்கிறாரு, போட்டு தள்ள வேண்டியதானே அப்படின்னு நமக்கு அந்த எண்ணம் வருதா? இந்த எண்ணம் வருதா? ஏன் இவனை போய் இன்னும் விட்டு வச்சிருக்கிறாரு? நம்மளாம் இப்ப கடவுளா இருந்தா விட்டு வைப்போமா? அப்படின்னு மனிதர்களில் முக்கியமானவர்களா, தலைவர்களா, பிரதானமானவர்களா கருதப்படுகிற அந்த ஸ்தானத்தை பெற்றிருக்கிற அவர்கள இந்த மாதிரி கொடூரமா, கொடுங்கோலனா, அநியாயமா, அக்கிரமம் மிகுந்தவனா நடந்துக்கும் போது, ஒரு ஊழியனுக்கோ ஒரு விசுவாசிக்கோ இப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள் வருகிறது இயல்பு, சகஜம். விட்டு வச்சிருக்கிறாரு அவனை. பட் நாம புரிஞ்சிக்க வேண்டியது, அறிஞ்சிக்க வேண்டியது, தெரிஞ்சிக்க வேண்டியது, நம்ப வேண்டியது என்ன அப்படின்னா, அவனுக்கும் அப்பனை எல்லாம் அவர் விட்டு வச்சிருக்கிறாரு. அவனுடைய அப்பனை விட்டு வச்சிருக்கிறாருன்னு சொல்றேன் நான். பிசாசையே அவர் விட்டுதான் வச்சிருக்கிறாரு. போட்டு தள்ள வேண்டியதானே? ஏதேன்ல போட்டு தள்ளி இருக்கணும், இல்ல ஏதேனுக்கு முன்னாடியாவது போட்டு தள்ளி இருக்கணும். முன்னாடி போட்டு தள்ளல, ஏதேன் அப்பையும் போட்டு தள்ளல, இப்பையும் போட்டு தள்ளலன்னும் வச்சிருக்கிறாரு. அந்த சிந்தை நமக்கு வருவதாக. இந்த மாதிரி அக்கிரமம் பிடிச்ச தலைவர்களை, தான் தோன்றித்தனமா, சர்வாதிகாரித்தனமா நடந்துக்கிற தலைவர்களை நம் சிந்தையில வரும்போது, இன்னமும் ஆண்டவர் விட்டு வச்சிருக்கிறார், இவனை எதுக்கு விட்டு வச்சிருக்கணும் அப்படிங்கும்போது, ஆண்டவரை கொஞ்சம் சடைக்காம, இவனுக்கு அப்பனை தான் விட்டு வச்சிருக்கிறாரு, பிள்ளை தானே, இதை போய் இவ்வளவு சொல்லி என்ன செய்ய அப்படி நீங்க புரிஞ்சுக்கணும். நம்பர் 1. நம்பர் 2, அப்பனை காலி பண்ணாம பிள்ளையை காலி பண்ணி என்ன செய்ய? இந்த பிள்ளை போனா அடுத்த பிள்ளை வரப்போகுது. இந்த சர்வாதிகாரி போனா இன்னொரு சர்வாதிகாரி வரப்போறாங்க. வேற காலி பண்ணாம கிளையை காலி பண்ணி என்ன செய்ய? வேறையே விட்டு வச்சிருக்கிறாரு, கிளையை விட்டு வச்சு என்ன செய்யன்னு, அதை வெட்டி என்ன செய்ய? அப்ப அப்பன் உள்ளளவும் பிள்ளை தோன்றிக்கொண்டே இருப்பார்கள், வேறு உள்ளளவும் கிளைகள் விட்டுக்கொண்டே இருக்கும். முதல் பாயிண்ட் வேற பார்வை. 2வது பாயிண்ட் இன்னொரு பார்வை. சரியா? இப்ப பிசாசு நம்மகிட்ட கேட்டு பிசாசு உயிரோட வச்சிருக்கிறாரா, இல்ல பிசாஸ்ட கேட்டு அவர் உயிரோட வச்சிருக்கிறார் அவனை? நம்மள 2 வார்த்தை கேட்டாரா, என்னப்பா வச்சுக்குமா என்ன ஏதுன்னு நம்மகிட்ட கேட்டாரா? சரி, பிசாஸ்ட கேட்டாரு, என்னடா
என்ன போட்டு தள்ளப்போற என்ன காலாவாசம் வேணுமாக்கும் அப்படின்னு அவன்கிட்ட கேட்டு அவனை வச்சிருக்கிறாரா? இல்ல அவனாவே உயிரோட இருந்துக்கிறானா? அடுத்த கேள்வி. அவனாவே அவனாவே உயிரோட இருக்கானா? யார் நம்மளை ஒண்ணு அப்படி இருக்கானா? அதுவும் இல்லை, இதுவும் இல்லை, அதுவும் இல்லை, மொத்தம் மூணுமே இல்லை. அப்ப பிசாசு உயிரோட இருக்கணும் அப்படிங்கிறது அவரா எடுத்த ஒரு, இது பிசாசு எடுத்த முடிவும் கிடையாது, நாம எடுத்த முடிவை அவர் கேட்டுக்கிட்டதும் கிடையாது. கிளியர். பிசாசு அவர்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டு இத்தனை வருஷம் நான் கொஞ்சம் இருந்துக்கிறேன்னு கேட்கல. அவர் கேட்டதுக்கு அப்படியே அடாச்சே இருக்கா அப்படின்னு சொல்லல. அவர் பிசாசோட ஜபத்தை கேட்ட உயிரோட இல்லை, அவராம் எடுத்த முடிவு தான் இது. நம்புறீங்களா? இதெல்லாம் நம்புங்க. பிசாசை பற்றிய பயம் உங்களுக்கு போகும், இதெல்லாம் கொஞ்சம் நம்புங்க. ஆமென். அதனால இந்த மாதிரி அக்கிரமம் நிறைஞ்சவங்களை, அநியாயம் கொடுமை பண்ற ஒரு பிரதான போஸ்டிங்ல இருக்கிறவங்கள பூஜா உங்களை நினைச்சு பார்க்கும்போது ஏன் போட்டு தர வேண்டியதானே அப்படி நினைப்பு வந்தா, ரெண்டு விஷயம் என்ன வரணும்? இவனுடைய அப்பனே விட்டு வச்சிருக்கிறாரு வேன்னு. அப்புறம் இப்ப இருக்கிற வரைக்கும் அடுத்த பிள்ளை வர போறான். இவன் போயிட்டாப்புல, இவனை தூக்கிட்டாப்புல. அப்ப இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம நிதானிக்கணும். மனிதர்களை நிதானிக்க தெரியணும். அதிகாரம் படைத்த மனிதர்கள் அநியாயத்தை அதிகமா பண்ணும்போது இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, இப்படி புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம தான் கர்த்தரை புரிஞ்சுக்கிறது, இதான் தேவனை அறிகிற அறிவு. எந்த அளவுக்கு தாக்கு பிடிக்கிறான்னு பார்ப்போம். எந்த அளவுக்கு இவன் தாக்கு பிடிக்கிறான்னு பார்ப்போம் அப்படின்னு நம்மை அவர் சோதிக்கிறார். கரெக்டா? எந்த அளவுக்கு தாக்கு பிடிக்கிறான்ட்டு பார்ப்போமே, அப்படி நம்மளை சோதிக்கிறாரு. அவர் எப்படி சோதிக்கிறாரு? வேற எப்படி சொல்லலாம்? சமீபத்தில் ஒரு யூடியூப் பார்த்ததுனால இந்த தாட், இந்த வெளிச்சம் ஒருத்தர் அப்படி பேசியிருக்கிறார். நான் எந்த அளவுக்கு தாக்கு பிடிக்கிறேன்னு கர்த்தர் பார்த்தாரு, தாக்கு பிடிச்சிட்டேன். ஒரு பிரபலமான ஊழியர் பேசியிருக்கிறார், நான் தாக்கு பிடிச்சிட்டேன் அப்படின்னு அவர் பேசியிருக்கிறார். அப்ப எந்த அளவுக்கு தாக்கு பிடிக்கிறான்னு பார்ப்போம் அப்படின்னு ஆண்டவர் நம்மளை சோதிக்கிறாரா? அதாவது சோதிக்கிறாங்கிற சென்ஸ் என்னன்னா, நாம தாக்கு பிடிக்க முடியாம திணறோம் இல்லையா? திணறோம். ஆண்டவரே, பிரச்சனையை தாக்கு பிடிக்க முடியலையேப்பா, பிரச்சனை, நெருக்கம், போராட்டம், தாக்கு பிடிக்க முடியல ஆண்டவரே, தாக்கு பிடிக்க முடியல, தாக்கு பிடிக்க முடியல அப்படி நம்ம திணறோம் இல்லையா? அப்படி தாக்கு பிடிக்க முடியாம திணறுகிற சூழ்நிலைய தேவன் அனுமதிக்கிற காரணம், தாக்கு பிடிக்கிறானான்னு பார்ப்போம். அப்படியா? அப்புறம் எதுக்கு அவரு தாக்கு பிடிக்க முடியாம திணற சூழ்நிலை நமக்கு அனுமதிக்கிறாரு? எதுக்கு அனுமதிக்கிறாரு? பார்ப்போன்னு தெரியலன்ட்டீங்க, அப்புறம் எதுக்கு அனுமதிக்கிறாரு? எதுக்கு அதுக்கெல்லாம் ஓகே கொடுக்குறாரு? எதுக்கு அந்த சூழ்நிலைக்கு, அந்த பிரச்சனைக்கு, அந்த போராட்டத்துக்கு, அந்த நெருக்கத்துக்கு, நீண்ட நெடிய கால போராட்டத்துக்கெல்லாம் எதுக்கு அவர் ஓகே கொடுக்குறாரு, சம்மதிக்கிறாரு? நல்ல வெளிச்சம். எதுக்கு சம்மதிக்கிறாரு? இப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் நாம தாக்கு பிடிக்கணும் அப்படின்னு தாக்கு பிடிக்க நம்மை பழக்கவே அவர் தாக்கு பிடிக்க முடியாம திணற சூழ்நிலைய நமக்கு அவர் அனுமதிக்கிறார். எதுக்கு ட்ரைனிங் கொடுக்கிறாரு?
எதுக்கு பயிற்சி கொடுக்குறாரு, எதுக்கு பழக்கத்தை கொடுக்குறாரு, பிராக்டிஸ் எது கொடுக்குறாரு? தாக்கு பிடிக்க முடியாம திணற சூழ்நிலையை ஏன் தேவன் வாழ்க்கையில கொண்டு வர்றார் அப்படின்னா, நம்மளை தாக்கு பிடிக்க பழக்கணும். தாக்கு பிடிக்க பழக்கிறதுக்கு தாக்கு பிடிக்க முடிஞ்ச சூழ்நிலைய கொடுத்து பிரயோஜனம் என்ன இருக்கு? நம்மளால சுமக்க முடிந்த சுமைய வச்சு நம்மளை சுமக்க பழக்கிறதுல என்ன இருக்கு? சுமக்க முடியாத பிரச்சனைய சுமக்க வச்சு நம்மளை சுமக்க பழக்கிறார். அப்படிதான் பழக்க முடியும். செய்ய தெரிஞ்ச ஒரு காரியத்துக்கு எதுக்கு பிராக்டிஸ், ட்ரெயின் என்னத்துக்குன்னு? நம்மளால செய்ய முடியாத ஒரு காரியத்தை செய்யறதுக்கு தான் நமக்கு என்ன வேண்டியிருக்கு? ட்ரைனிங் தேவைப்படுது. அப்ப தாக்கு பிடிக்கிறானா பார்ப்போம் அப்படின்னு தேவன் நம்மளை சோதிக்கிறது இல்லை. தாக்கு பிடிக்க பழகணும்டா, தாக்கு பிடிக்கணும்பா, காத்திருக்க பழகணும், நம்பி இருக்க பழகணும். பிரச்சனை போராட்டங்கள் மத்தியில தாக்கு பிடிக்கணும், விசுவாசத்தை தாக்கு பிடிக்கணும். நீ தாக்கு பிடி அப்படிங்கிறதுக்கு, அதாவது ஒரு ட்ரைனிங்காகத்தான் நம்மளால தாக்கு பிடிக்க முடியாத போராட்டத்தை உள்ள கொண்டு வர்றாரு. அது நம்ம ட்ரெயின் கொடுப்பாரு, அதில் பழக்குவார். கூட இருந்து நம்ம கூடயே இருந்து ப்ராக்டிஸ் கொடுத்துட்டே இருப்பார். பழகணும். அவர் பழக்குவாரு, நம்ம பழகிட்டு இருப்போம். இதெல்லாம் நமக்கு தெரியாட்டினாலும் நான் நம்பாட்டினாலும் இதை அவர் செஞ்சுக்கிட்டே இருப்பார். காலம் வரும்போது இவனுக்கு எல்லாம் புரிய வரும்ட்டு இப்ப தெரியாட்டினாலும் செய்வார். அதை புரியுதுங்களா? நம்மளை எத்தனை விஷயத்த பழக்கியிருக்காரு. நம்ம கண்ணு தெரிஞ்சு நமக்கே தெரிஞ்சு நம்மளையே எவ்வளவு பழக்கியிருக்கிறாரு. அப்படியே செக் பண்ணி பாருங்க. நீங்க நினைப்பீங்க எல்லாம் பழகிட்ட மாதிரி நினைப்பீங்க. அவர் சூழ்நிலையை கொடுத்து உங்களை பழக்கிறார். நீங்க நினைக்கிறீங்க அப்படி, நம்ம இதில் தேறிட்டோம், அதில் தேறிட்டோம், இதெல்லாம் நமக்கு செய்ய வருது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. அவர் பழகி 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 பழக்கம் கொடுத்து பழகிட்டே வர்றார். ஒரு விசுவாசத்தை விசுவாசிக்கவே அவர் ட்ரைனிங் கொடுக்குறாரு. அவரை நம்புறதுக்கும் ட்ரைனிங் கொடுக்குறாரு. ட்ரைனிங் மாஸ்டர் அவர். பழக்கம் கொடுத்துட்டே இருப்பார், பழகி கொடுத்துட்டே இருப்பார். எப்படி ஒரு தகப்பன் பிள்ளைக்கு சைக்கிள் ஓட்ட பழைய தர மாதிரி, வண்டி ஓட்ட பழைய தர மாதிரி அதை பழகி தந்துட்டே இருப்பார். ஆமேன். இப்ப புரியுதுங்களா? நமக்கு பழகி தர்றதுக்கு ஒருத்தர் இருக்கிறார். ஜெபிக்க கற்றுத்தாங்கன்னு சொன்னாங்க ஜீசஸ்ட. இவர் ஜெபிக்கவே பழகி தருவார், ஜெபிக்க கூட பழகி தருவார். அவர் பழகி கொடுத்து தான் நான் ஏகப்பட்ட விஷயங்களை பழகிக்கிட்டேன். ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல ஏகப்பட்ட விஷயங்களை பழகிட்டேன். பழகியிருக்கேன். இன்னும் நான் பழக வேண்டியது எக்கச்சக்கமா இருக்கும். பழகிட்டே இருக்கணும். ஒரு ஒரு சத்தியத்தை, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை, ஒரு வெளிச்சத்தை தடுமாறாம விசுவாசிக்கிறதுக்கே பயங்கர ட்ரைனிங். அதுக்கான சூழ்நிலைகள்லாம் டிசைன் பண்ணிடுவார் கரெக்டா. இந்தந்த சூழ்நிலையில கரெக்டா இந்த தேதியில கரெக்டாக கொண்டு வரணும். அவன் அப்படியே தடுமாறுவான், பின்னாடி வந்து பிடிக்கணும்னு. அப்படியே பழகணும். அந்த விசுவாசத்தை நம்பி பழகணும். நம்புறதுக்கு பழகிடணும். பழகி விட்டுருவாரு, அப்புறம் கையை விட்டுருவாரு. சைக்கிளை அந்த பிள்ளை தானா மிதிச்சு கீழே விடாம குறுக்க வளைக்காம ஓட்டுற வரைக்கும் அப்பா பிடிச்சிட்டே போவாரு. அவன் நல்லா ஸ்டடி பண்ணி ஏறி அவனா உட்காந்து ஓட்டுறான் அப்படிங்கிறத பார்த்துட்டாருன்னா கை எடுத்துருவாரு சைக்கிளை விட்டு. அந்த பிள்ளையா ரவுண்ட் அடிச்சுட்டு வரும். அதை தகப்பன் பார்த்து சந்தோஷப்படுவார். சூப்பர். திரும்ப சைக்கிளை பெடல் போட்டு மேலே ஏறி உட்காந்து அந்த பிள்ளை ஓட்டு வர்றதை தகப்பன் கூட போக மாட்டாரு, அந்த பிள்ளையை ஓட்டிட்டு வரும். சந்தோஷப்படுவார். இது
அப்பாவுக்கும் சந்தோஷம், அந்த பிள்ளைக்கும் சந்தோஷம். நான் ஓட்டிட்டேன்ப்பா, நான் ஓட்ட பழகிட்டேன்ப்பா, நீந்த பழகிட்டேன்ப்பா, பழகிட்டேன்ப்பா, பழகிட்டியாடா? அப்ப பழகுற வரைக்கும் முதல்ல அவர் பழக்கம் கொடுக்குறாரு, பழகி தர்றாரு. எதை? அவரை நம்பி வாழ, அவர் அருளின வெளிச்சத்தை தப்பு இல்லாம தடுமாறாம கம்ப்ளீட்டா நிச்சயமா நம்ப இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவலுக்கு அடுத்த சகல காரியங்களையும் நாம கடைபிடிக்கும்படி அவர் முதல்ல நம்மளை பழக்கிறார். நம்ம ட்ரைனிங்ல இருப்போம், பழக்கிறார். பழகுனதுக்கு அப்புறம் கையெடுத்துருவாரு. அதான் சொன்னோம்ல ஆரம்பத்திலே போன வாரம், அவரை நல்லவர் அப்படின்னு சொல்றதுக்கு அவர் மூலமா பழக்குவார், டேஸ்ட் கொடுப்பார். இதை செய்வாரு, அதை செய்வாரு, அப்படி செய்வாரு, இப்படி செய்வாரு, இப்படியே வருவார். இப்படி செஞ்சு டேஸ்ட் கொடுத்தே இருப்பார். நான் அவர் நல்லவர்ன்ட்டு நம்மளை நம்ப வைக்கிறதுக்கு நம்மளை பழக்குவார். இப்படி செஞ்சு 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 பழகி 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 பழக்கம் கொடுத்து கையெடுத்துடுவார். ஒன்றும் செய்யாம இருப்பார். இப்ப நாமளே சொல்லுவோம் நல்லவர். அதாவது அவர் நல்லது செஞ்சு 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 பழக்கி 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 கொடுத்து நம்ம நல்லவர்னு சொல்லிட்டு இருப்போம். இது வந்து அவர் இப்ப ட்ரைனிங் நம்ம இருக்கிறோம்னு அர்த்தம். நம்ம ட்ரைனிங்ல இருக்கிறோம். என்ன ட்ரைனிங்ல? அவரை நல்லவர்னு சொல்ற ட்ரைனிங்ல இருக்கிறோம். அவரை நல்லவர் நம்புற ட்ரைனிங்ல அப்ப நம்ம இருக்கிறோம். இது வந்து பிகினிங் ஸ்டேஜ். இது ஒரு ஆஃப், இது ஒரு பாதி. முதல்ல இப்படிதான் செய்வார். நல்லா நம்புறான், அவனா வண்டி ஓட்டுறான், இந்த நம்பிடுவான் அவனா அப்படிங்கிற ஸ்டேஜ். அவர் வந்தோடனே அவரை பார்த்துட்டோனையும் நல்லது செய்யறத ஸ்டாப் பண்ணிக்குவார். அப்புறம் நாமளாவே சொல்லுவோம், இல்லை நல்லவர் செய்வார், ஒன்றும் செய்யல செய்வார். அவனா சொல்றான், இந்த அவனா வண்டி ஓட்டுறான் பாரு, நம்ம கையெழுத்துல வண்டி ஓட்டுறான் பாரு. இந்த மாதிரி 2 பகுதியை வேலை செய்வார் தேவன். நம்புறீங்களா? இப்படிதான் செய்வார். அதான் சொன்னார் ஆரம்பத்துல நல்லவர்ன்ட்டு அவர் சொல்லி நாம சொல்லுவோம். ஒரு காலம் வரும்போது அவர் சொல்லாமலே நாமளே அவரை சொல்லுவோம். பழகி முடிச்ச இருதயம் இது. பழகிட்டு இருக்கிற பழகாத இருதயம் அவரை சொல்லாது நல்லவர்ன்ட்டு. பழகிட்டு இருக்கிற இருதயம் அவர் சொல்ல சொல்ல சொல்லும். அவர் சொல்ல வைக்க சொல்லும். அவர் நல்லது செய்ய சொல்லும். இது பழகிட்டு இருக்கிற இருதயம். பழகி முடிச்ச இருதயம் அவர் எதுவுமே செய்யாட்டினாலும் யோகு மாதிரி கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தரின் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரிடத்து நன்மையை பெற்ற நாம் தீமை பெற வேண்டாமோ? இதெல்லாம் எந்த இருதயம் சொல்லும்? பழகி முடிச்சு இருதயம். அப்ப தேவனுடைய ப்ராசஸ் புரிஞ்சுக்குங்க. பழக்கமே இல்லாத ஒன்ன பழகி கொடுக்க வருவார். இதெல்லாம் நடந்தே தீரும். தலை எழுத்து. பழக்கமே இருக்காது, பழகி கொடுக்க வருவார். அந்த பழகி கொடுக்கும்போது தான் நம்ம ஏகப்பட்ட தவறு செய்வோம். ஏகப்பட்ட தொந்தரவுலாம் அங்கதான் நடக்கும். இன்னைக்கு ஜெயிப்போம், நாளைக்கு ஜெயிக்க மாட்டோம். இன்னைக்கு படிப்போம், நாளைக்கு படிக்க மாட்டோம். இன்னைக்கு துதிப்போம், நாளைக்கு துதிக்க மாட்டோம். இந்த தொந்தரவு வந்துகிட்டே இருக்கும். ஏன்? எல்லா தப்புகளும் தவறுகளும் எங்க தான் நடக்கும்? எந்த பகுதி தான் நடக்கும்? பழகுற அந்த காலத்து தான் நடக்கும். ஒரு நேரம் நல்லவர் சொல்லுவோம், ஒரு நல்லவர் சொல்ல மாட்டோம். யோசிப்போம், நல்லவர் தானா? இந்த மாதிரி குழப்பங்கள் இருந்தாலே ட்ரெயினில் இருக்கிறதா அர்த்தம். நம்ம விசுவாசத்துல நாம சந்தேகத்துக்குள்ள இருந்தோம்னா, அதாவது சந்தேகம் நம்மளை சந்திக்கிறது சாகர வரைக்கும் உண்டு. சந்தேகம் நம்மளை சந்திக்கிறது சாகுற வரைக்கும் நடக்கும். நம்ம உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் எது வந்து சந்திக்கும் நம்மள? சந்தேகம் நம்மளை சந்திச்சே தீரும். அதுக்கு சாவே இல்லாத மாதிரி வேலை செய்ய மாட்டோம். நம்ம வேணா செத்து போவோம், சந்தேகம் சாகாது. அது நம்மளை சந்திச்சுட்டே இருக்கும். அதனால சந்தேகம் வந்து சந்திக்கிறது மேட்ரு இல்லை, நாம அந்த சந்தேகத்துக்கு உட்படுறதா மேட்ரு. அப்ப ட்ரைனிங் பீரியட்ல இருக்கும்போது சந்தேகம் நம்மளுக்கு சந்திக்கும் போது நம்ம என்ன செஞ்சிருவோம்? சந்தேகப்பட்டுருவோம். தட் மீன்ஸ் வாசலை திறந்துருவோம். இருக்கலாமோ? ஐயோ, தப்பா நம்பிட்டு இருக்கிறோமோ? நம்ம விசுவாசம் தப்பா?
இதெல்லாம் எப்ப நடக்கும்? சந்தேகம் வந்து நம்மளை சந்திக்கும் போது சந்தேகத்துக்கு நாம் உட்படுகிறவர்களாக இருப்போமே ஆனால் நாம் இன்னும் ட்ரைனிங் பீரியடில் இருக்கிறதாக அர்த்தம். அனுபவத்தோட சொல்றேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆரம்பத்துல இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. சின்ன சந்தேகப்படுறோம், நம்ம சரியில்லையே, இப்படிதான் நினைப்பேன். இப்படிதான் நினைச்சேன். சரியில்லையே, சந்தேகப்படுறோம். அது ட்ரைனிங் பீரியட்ன்ட்டு என் ஆண்டவர் பின்னாடி சொல்லித்தராரு. இது ட்ரைனிங் பீரியட். யூ ஆர் இன் ட்ரைனிங் பீரியட். சைக்கிளை ஓட்ட பழகும் போது காலை இடமாத்தி வைப்ப, குரங்கு படல் போடுவ, காலில் அடி விழுவும், டம்னு கீழே விழுவ. சரி, நான் சரியில்லையே, நான் சரியில்லையே. ட்ரைனிங்குடைய தலையெழுத்தே அதான்டா. விழுந்து விழுந்தாண்டா பழகுவ நீ. சந்தேகப்பட்டு தாண்டா நீ சந்தேகப்படாம வருவ நீ. இது ட்ரைனிங் பீரியட். அது ஆமான்னு சொல்லுங்க. இப்போ சந்தேகம் நம்ம சந்திக்கும் போது நாம் சந்தேகத்துக்கு உட்படுவோமே ஆனால் நம்ம என்ன பீரியடு? ட்ரைனிங் பீரியடு. எழுதி வைங்க. எனக்கு ட்ரெயின் இருக்கும்போது எனக்கு வெளிப்படாத சத்தியம் உங்களுக்கு வெளிப்படுது. இப்ப நம்ம ட்ரைனிங் பீரியட்ல இருக்கிறோம். ட்ரைனிங் பீரியட்ல என்ன செய்வோம்? இந்த சேட்டையெல்லாம் நம்ம பண்ணதான் செய்வோம். இது நம்மளாலையும் தவிர்த்துக்க முடியாத ஒன்று. ஓகே, இதை நம்மளாலையும் தவிர்த்துக்கவே முடியாது. ஏன்னா ட்ரைனிங்களுடைய அந்த லா அது. இப்படித்தான் நம்ம பழக முடியும். பழகிட்டு இருக்கிறவன் எப்படி தப்பு இல்லாமல் பழகுவான்? தப்பு செய்யாம இருப்பான்? தப்பு செய்வான். ட்ரைனிங். அதே நேரத்தில் தப்பா செஞ்சிருமேன்னு நினைச்சிட்டு இருந்தா பழகவே முடியாது. சந்தேகமே படக்கூடாது அப்படின்னா வாய்ப்பு இல்லை. நீ எந்த விசுவாசியும் விசுவாசிக்க முடியாது. இப்ப ஆண்டவர் எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாரு? ஒருத்தர் பைபிள ஆணித்தரமா அழுத்தம் திருத்தமா நம்புறாரு அப்படின்னா, ஒருத்தர் பைபிள ஆணித்தரமா வைராக்கியமா உயிரை விட ரெடியா இருக்கிறான்டா பைபிளுக்காக அப்படின்னு ஒருத்தர் பைபிள ஆணித்தரமா அழுத்தமா நம்புறாரு அப்படின்னா ஜென்ரலா என்ன நினைப்போம்? பொதுவா என்ன நினைப்போம் அவரை பத்தி? என்ன நினைப்போம்? ஒருத்தர் பைபிள ரொம்ப ஆழமா நம்புறாரு, ஆணித்தரமா நம்புறாரு அப்படின்னா ஜென்ரலா என்ன நினைப்போம்? அந்த அளவுக்கு ஒரு பைபிளை கரைச்சு குடிச்சிருக்கிறாருயா, பைபிள்ல தரவா படிச்சிருக்கிறாரு, அதான் மனுஷன் எப்படி நம்புறாரு. நினைப்போமா? நினைக்க மாட்டோமா? அந்த அளவுக்கு பைபிளை பலமுறை அவர் படிச்சிருக்கிறார். நல்ல புலமை வாய்ந்திருக்கிறார். ஸ்கில்டு ஸ்காலர் அவர். அசைக்க முடியல சாமி. அப்பா பைபிள் நல்லா படிச்சிருக்காருங்க, அவரை அதான் ஆழமா நம்புறாருங்க அப்படின்னு தான் நம்ம நம்புவோம். நான் அதை பொய்யின்பேன். அது பொய். அது இல்லை காரணம். பைபிள அவரு அந்த அளவுக்கு சந்தேகப்பட்டிருக்கிறாரு. அதனாலதான் சந்தேகம் வந்து சந்திச்சாலும் சந்தேகப்படாம ஆழமா நம்புறாரு. ஒருத்தன் ஒரு விசுவாசத்தை ஆழமா நம்புறானா அவன் பலமா சந்தேகப்பட்டிருக்கான்னு அர்த்தம். பலமா சந்தேகப்பட்டிருக்கான். இன்னும் சொல்ல போனா தேவையில்லாத சந்தேகம்னா அவனுக்கு வந்திருக்கு. அந்த விஷயத்துல வரக்கூடாத சந்தேகம்னா அவனுக்கு வந்திருக்குன்னு அர்த்தம். அதான் அவன் இந்த விசுவாசத்தை பலமா விசுவாசிக்கிறான். ஒருத்தன் ஒரு விசுவாசத்தை பலமா விசுவாசிக்கிறான்னா என்ன நீங்க புரிஞ்சுக்கணும்? அவன் பலமா சந்தேகப்பட்டிருக்கான்னு அர்த்தம். அதனால பலமா சந்தேகப்பட்டதுனாலதான் சந்தேகம் வந்து சந்திச்சாலும் போடான்னு போயிடுறான். ஜீசஸ மத்திய 4ல சந்தேகம் வந்து சந்திச்சதா? நீ தேவனுடைய குமாரனே ஆனால், நீர் தேவனுடைய குமாரனையே ஆனால் சந்தேகம் சந்திச்சா?
இயேசுவ சந்தேகம் என்ன செஞ்சு உங்களை சந்திக்காம விடுமா? உங்களை சந்திக்கல அப்படின்னா நீங்க விசுவாசிக்கலன்னு அர்த்தம். நீ எதையுமே விசுவாசிக்க முன் வரலன்னு அர்த்தம் தேவனுடைய காரியங்களை. அதனால சந்தேகம் உங்களை சந்திக்காது. விசுவாசத்துக்கும் சந்தேகத்துக்கும் ஒரு பெரிய தொடர்பு உண்டு. எங்கெல்லாம் விசுவாசம் இருக்கோ அங்கெல்லாம் சந்தேகம் வந்து சந்திக்க கதவு தட்டிட்டே இருக்கும். சந்தேகம் தட்டவில்லை என்றால் அங்கே விசுவாசம் இல்லை என்று அர்த்தம். சந்தேகத்துக்கு நாம் சந்தேகத்துக்கு நாம் இடம் கொடுக்கிற ஆளா இருப்போமே ஆனால் நாம் இன்னும் குழந்தையாக இருக்கிறோம் என்று அர்த்தம். நாம் இன்னும் முதிர்ச்சி அடையல, நாம் ட்ரைனிங்ல இருக்கிறோம்னு அர்த்தம். கரெக்டா? ஆமென் சொல்லுங்க. நாம் பயிற்சி பகுதியில் இருக்கும்போது சந்தேகத்துக்கு என்ன பண்ணிடுவோம்? இடம் கொடுப்போம், அப்புறம் வெளியே வருவோம், அப்புறம் இடம் கொடுப்போம், அப்புறம் வெளியே வருவோம், அப்புறம் இடம் கொடுக்கறது கொஞ்சமா குறையும். எதுக்கெடுத்தாலும் இடம் கொடுத்த நாம 10 தடவை இடம் கொடுத்தப்ப 9 தடவை பண்ணுவோம், அப்புறம் 8 பண்ணுவோம். இப்படியே மாறிட்டே லெவல் குறைஞ்சிக்கிட்டே வரும். கடைசியில் 0 ஆகும். அது 0 ஆகும், இடம் கொடுக்கறது 0 ஆயிரும். இப்ப ஜீசஸை வந்து சந்தேகம் சந்திச்சது உண்மை. ஆனா ஜீசஸ் சந்தேகத்துக்கு என்ன செய்யல? இடம் கொடுக்கல. இதுதான் மெச்சூர்டு, தான் முதிர்ச்சி. ஆமென். என்ன பேசினார் ஆண்டவர்? என்ன பேசியிருக்கிறார்? தாக்கு பிடிக்க பழக்கவே. நமக்கு தாக்கு பிடிக்க முடியாம திணற சூழ்நிலைய அவர் நமக்கு தருகிறார். தாக்கு பிடிக்க முடியாம திணற சூழ்நிலைய ஏயா தேவன் அனுமதிக்கிறார் அப்படின்னா, இல்ல நான் தாக்கு பிடிக்கலாம்னு பாக்குறாரு, நான் பிடிச்சு காட்டுறேன். இப்படி இல்லை, உங்களை பழக்கணும். நீங்க தப்பா புரிஞ்சாலும் ஆண்டவர் செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. உங்களை ட்ரைனிங் கொடுத்துட்டே இருப்பாரு. வாழ்நாள் ட்ரைனிங். அவர் வாழ்நாள் லைஃப் டைம் ட்ரெயினர். அவர் நமக்கு லைஃப் டைம் ட்ரைனிங் இருக்கு. நாம பழகிட்டே இருக்கிறோம். பழகாம இருப்போம், பழகுவோம், பழகிட்டு இருப்போம், பழகி முடிச்சிருக்கிறோம். இந்த வேலை நடந்துகிட்டே இருக்கும். இது பேர் தான் பக்குவப்படுத்துறது. அவர் மனதை பக்குவப்படுத்துவார். இது நடந்துகிட்டே இருக்கும். நீங்க வேணான்னு சொன்னாலும் நடக்கும், மறுத்தாலும் நடக்கும், மாட்டேனாலும் நடக்கும். நீங்க எப்படி சொல்றது, அவருடைய ட்ரைனிங்க்கு நீங்க வந்தே ஆகணும். நீங்க மாட்டேன்னு ஓட முடியாது. ஆமென். ஓகே. ஒரு சீரியஸான டாபிக்கை எடுத்து ஒரு சீரியஸா போகும். இது ஒரு சீரியஸ் இது, ஆனா தொட முடியல. இது வரைக்கும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோமா? நடக்க இருக்கிறத தான் வெளிப்படுத்தின விசேஷம் அப்படியே சொல்லுது. நடக்க இருக்கிறத தான் வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகம் அப்படியே சொல்லுது அப்படின்னு எதை வச்சு நீங்க சொல்றீங்க? சரி, வேற ஞானமா சொல்றது யாரு? ஆமா, உங்களை கேட்குறீங்க, போய் சொல்றீங்க உலகத்துல வெளிப்படுத்தின விசேஷம் சொல்ற மாதிரியே இருக்குங்க. நடக்க இருக்கிறதாங்க சொல்லுது. நடக்க இருக்கிறதான் வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லுதுங்க அப்படின்னு சொன்னா எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்பாங்க. என்ன போய் சொல்றீங்க? என்ன ஆன்சர் பண்ணலாம்னு கேட்குறேன். உலகம் போற போக்க பார்த்தா அது சொல்ற மாதிரி தானே இருக்கு. அப்ப நடைமுறை ஒரு ஆதாரம். இப்படி பிசிக்கல் எவிடன்ஸை எடுக்கணும் ஃபர்ஸ்ட் நீங்க. அது ஃபெய்த் எவிடன்ஸ். நீ சொன்ன பாயிண்ட்.
பட்டு இந்த பாயிண்ட் வந்துட்டு மறுக்க முடியாத உண்மை. அப்படித்தானே போயிட்டு இருக்கு. பாருங்க பாருங்க எப்படி டெக்னாலஜி அட்வான்ஸா போயிட்டு இருக்கு பாருங்க. அப்படிதாங்க இருக்கு. 666 வராதுங்கிறீங்க, வருங்க பாருங்க. அப்ப உலகம் போற போக்கு ஒரு பிக்கஸ்ட் எவிடன்ட். நடக்க இருக்கிறதத்தான் வெளிப்படுத்த விசேஷம் சொல்லுது, பைபிள் சொல்லுது, பர்டிகுலரா வெளிப்படுத்த விசேஷம் சொல்லுது. யோவான் கண்ட தரிசனம் உண்மை, யோவானுக்கு காண்பிக்கப்பட்டதெல்லாம் உண்மைதான், பொய் கிடையாது. அவன் தரிசனம் பார்த்தது உண்மை, கற்பனை கிடையாது, உண்மைதான். உன்னை பார்த்தா அவன் எழுதியிருக்கிறார், பொய் கிடையாது. அதெல்லாம் பொய்யெல்லாம் கிடையாது. வெளிப்படுத்த விசேஷம் கற்பனை கதை சொல்லிட்டு இருக்கு உலகம், அது கற்பனைங்க. அது ஒரு அப்படியே அது ஒரு காவியங்க, புனையப்பட்ட கதைங்க. இவ்வளோ பேசிட்டு இருக்கிறாங்க. நீங்க புரிஞ்சுக்கணும். இப்படி பேசுகிற உலகத்துல இருக்கிற நீங்க புரிஞ்சுக்கணும். நடக்க இருக்கிறது தான் வெளிப்படுத்த சொல்லுது. என்னங்க ஆதாரம்? உலக போற போக்க பாருங்க. அது சொல்ற மாதிரி தானே போயிட்டு இருக்கு. நம்பர் 1. ரெண்டாவது தான் நீ சொல்லணும், இந்த விஷயத்தெல்லாம் சொன்னது காமிச்சது நம்ம கர்த்தர். அவர் உண்மையுள்ளவர். அவர் யாரையும் புரட்ட மாட்டார், ஏமாத்த மாட்டார். இந்த கோல்மால் பண்றோட அவர்கிட்ட கிடையாது. அதனாலதான் சொல் நடக்க இருக்கிறது தான் வெளிப்படுத்த விசேஷம் சொல்லுது. ஃபர்ஸ்டே இந்த பாயிண்ட சொல்லிட்டீங்கன்னா குழப்பம். கர்த்தமான விசுவாசம் இருக்கு நம்புறீங்க, நீங்க சொல்லலாம், நான் அப்படி போயிடுவாங்க. எல்லாத்துக்கும் பொதுவான பாயிண்ட் தான் முதல் பாயிண்ட். உலகம் போற பார்க்க பாருங்க, எப்படி போயிட்டு இருக்குன்னு பாருங்க, இதையும் படிங்க, என்னன்னு மேட்ச் பண்ணி பாருங்க, உங்களுக்கு புரியும். ஆமே, கிளியரா? அப்ப தேவன் நம்மளை பழக்குகிறார் அப்படிங்கிற ஒரு தைரியத்துல இருங்க, ஒரு சந்தோஷத்துல இருங்க. நீங்க என்னதான் கஷ்டப்பட்டாலும் தேவன் உங்களை பழக்கிடுவாரு. அவ்வளவு பக்கா ட்ரெயினர் அவர். உங்களுக்கு இது வரல அது வரல, இது என்னதான் நீங்க போட்டு என்னதான் பண்ணாலும் அவர் உங்களை பழக்கி எடுத்துருவார். நமக்கு பயிற்சி கொடுக்க ஒருத்தர் இருக்கும்போது நீங்க கவலைப்பட வேண்டாம். ஆமை.